மரவள்ளிக்கிழங்கோட சிக்கன் குழம்பு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? நான் முதல் முறையாக மரவள்ளிக்கிழங்கோட சிக்கன் குழம்பு சாப்பிட்ருக்கேன் மதியத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ராத்திரிக்கு உப்புமா. ஆனால் காலையிலே பார்த்திங்கன்னா கேசரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்வீட் கேட்டாங்களா, அதனால் வந்து கேசரி. ஆனால் ரவை இன்றைக்கி முழுசாக வந்து ரவை வாரமாக போச்சு. ஏன்னா ரவை நிறைய இருக்கா, அதனால் ரவையை போட்டு ஏதாவது செஞ்சிடணும். உப்புமா யாருக்கெல்லாம் பிடிக்கும், கேசரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து உப்புமா பிடிக்கும், கேசரி வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கேசரி வந்து ஒரு ஸ்பூன் மட்டும்தாங்க சாப்பிட முடியும். உப்புமா பார்த்திங்கன்னா நல்லா வயிறு திருப்தியாக சாப்பிட முடியலையே, அதனால் வந்து எனக்கு வந்து உப்புமா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கும் இந்த சிக்கன் குழம்பும் செம்மையாக இருந்ததுங்க. நான் வந்து கேசரி செய்யறதுக்கு நல்லா குழிக்கரண்டி அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க. அந்த மாதிரி ஒரே டம்ளர், அதாவது இது 200 கிராம் இருக்கும், இந்த ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். நெய்யில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, இந்த திராட்சை, பாதாம் இது எல்லாத்தையுமே முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வந்து குக்கரில் வேக போட்டாச்சு. சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக இருந்ததுங்க. அந்த குழம்புக்கும் அந்த கிழங்குக்கும் நம்ம மதியம் முழுசாக வந்து சாப்பாடே செய்யலைங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கும் இந்த குழம்புமே வச்சு சாப்பிட்டாங்க. அவ்வளோ வயிறு திருப்தியாக இருந்துச்சு. இப்போ இந்த முந்திரி, பாதாம், அந்த திராட்சை இது மூணையுமே நல்லா நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம். அதே நெய்யில் நல்லா ஒரு 200 கிராம் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கேசரி பண்ணுறதுக்கு நல்லா அப்படியே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே பொன்னிறமாகட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ ரவையை வறுக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ வந்து ரவை வந்து நல்லா இருக்குங்க. நான் எப்போவுமே உப்புமா பண்ணாலும் சரி, கேசரி பண்ணாலும் சரி, ரவையை நல்லா வறுத்துருவேன். இப்போது இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யோடு சேர்த்து ரவையை வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்த ரவையை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்து அடுப்பில் வந்து 2-2.5 டம்ளர் வந்து தண்ணி சூடாயிட்டே இருக்குங்க. அந்த சூடான தண்ணியை அந்த ரவையோடு சேர்த்துடணும். அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வைப்போங்க, அதாவது பச்சை தண்ணியே ஊற்றுவோம். அப்படி இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை அந்த வறுத்த ரவையோடு சேர்த்துருவோம். ரவையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா வந்து அதே வானலில் ரவையோடவே இந்த தண்ணியை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து தனியாக எடுத்து வச்சலான்னு பார்த்தேன் ரவையை. கடைசியாக பார்த்தா நான் அதே வானல்லையே தண்ணியை ஊற்றி அழகாக வந்து கேசரி கிண்டியாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேங்க, அப்புறம் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டிருக்கேன். நல்லா கை எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். கேசரி பவுடர் போட்டால் தாங்க கேசரியாக தெரியும். குங்குமப்பூ போடுற அளவுக்கு வசதி இல்லை, அதனால் கேசரி பவுடரே போட்டுக்கலான்னு சொல்லிட்டேன். ஏன்னா குங்குமப்பூ போட்டாலும் அந்த கலர் எடுக்குன்னு சொன்னாங்க. இவ்வளோ கேசரிக்கு குங்குமப்பூ போட்டோம்னா சாதாரண ரவை எவ்வளவு, ஆனால் குங்குமப்பூ எவ்வளோ பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் நம்ம வந்து கேசரி பவுடரே போட்டு கேசரி கிண்டிக்கலாம். ஒரு நாளையில் ஒன்றும் ஆகிடாதுன்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்குங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து 1க்கு 2 போட்டிருக்கேங்க. 1.5 போட்டுக்கலாம், நான் ஆனால் 1க்கு 2 போட்டிருக்கேன். ஸ்வீட் அதிகமாகிடுச்சு. ஆனால் 1 டம்ளர் போடுறோம்னா 1.5 டம்ளர் சர்க்கரை போதுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள். நல்லா ஆயிடுச்சா, சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். ரவை கிளறி சர்க்கரையோட கேசரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி இதுவுமே. ஓரியோ கருப்பனுக்கும் கேசரி கொடுப்பாங்களான்னு நினச்சிட்டே நிற்கிறாங்க. ஆனால் ஸ்வீட்டு எக்காரணத்தை கொண்டுமே அந்த நாய்க்குட்டிங்களுக்கு கொடுக்கவே கூடாதுங்க. தவறி கூட கொடுத்துடாதீங்க. நான் இது வரைக்குமே ஸ்வீட் ஐட்டம் எதுவுமே கொடுத்ததில்லைங்க. ஆனால் கேட்பாங்க, நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கிளறி விட்டாச்சா, அவ்வளோதாங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும், போக போக சரியாயிடும். நாளை வரைக்குமே இந்த கேசரி நல்லா இருக்குங்க. நான் அப்படி தான் பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் மீந்துடுச்சா, நான் மறுநாள் எடுத்து சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கேசரி, அப்படி சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா ஏலக்காய் பொடி போட்டு 2 கிளறி விட்டுருவோம். கொஞ்சமாக, அதாவது ஒரு சிட்டிகை வந்து உப்பு எப்போவுமே வந்து கேசரி பண்ணால் போட்டே ஆகணுங்க. அப்போ தாங்க இனிப்பு எடுத்து கொடுக்கும், இல்லைனா வந்து இனிப்பு எடுத்து கொடுக்காது. ஏற்கனவே நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். மறுபடியும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யை ஊற்றி நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் பயிரை போட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. கேசரி வேலை. யாருக்கெல்லாம் கேசரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு பிடிக்கும், ஆனால் ரொம்ப சாப்பிட மாட்டேங்க, கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான், அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு.
இப்போது மதியத்துக்கு பசி எடுத்துடுச்சு எல்லாருக்கும். மதியத்துக்கு வந்து சாப்பாடு செய்யலைங்க, வெள்ளை சாப்பாடெலாம் செய்யலை. மரவள்ளிக்கிழங்கு தான் வேக போடலான்னு இருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு சிக்கன் குழம்பு ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அது நான் புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் சாப்பிட்டாச்சுங்க, நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கோட சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிடுங்க. மட்டன் குழம்பு எல்லாமே நம்ம வந்து இதெல்லாம் நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் இப்போ தாங்க சாப்பிட்றேன். அவ்வளோதாங்க, கேசரி வேலை முடிஞ்சிருச்சு. தனியாக அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஆளாளுக்கு காலையில் கொஞ்சம் கொடுத்துருவோம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ மரவள்ளிக்கிழங்க தோலை உரித்து குக்கரில் வேக போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா கொஞ்சம் பசையாக இருக்கணும்ல அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது, அதுக்காக தான். சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வச்சாச்சுங்க. சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா வதக்கிக்கலாம். குக்கரில் வந்து கிழங்கு வெந்துட்டு இருக்குது. குக்கர் வந்து ஒரு 4 விசில் கொடுத்தா போதுங்க, அப்போ தான் பசையாக இருக்கும். சிக்கனை எடுத்து போட்டுருவோம். வதக்கின வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விடுவோம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். மதியத்துக்கு இதுதான் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே. எங்கள் சின்ன பிள்ளை வந்து சூப்பராக சாப்பிட்டுச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மரவள்ளிக்கிழங்கு. நல்லா சாஃப்டாக இருந்த மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வேக போட்டுருவோம். கருப்பனும் ஓரியும் வெளியே ஓடிட்டாங்கங்க. நான் போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப சுண்டி போயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்து வானல் கருகி இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் வெளியில் இருக்காங்க, வரவே மாட்டேன்னு. ஒரு தட்டில் ஒரு 2-3 கிழங்கு எடுத்து வச்சு, சிக்கன் எடுத்து வச்சு சூப்பராக சாப்பிட வேண்டியதாங்க. நைட்டுக்கு ரவை உப்புமா. ரவை உப்புமா செம்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு ரவை உப்புமா பிடிக்க மாட்டுதுங்க, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ள பசங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் தேங்காய் சட்னி பிடிக்கும். ஆனால் சில நேரத்தில் நாங்கள் ரவை உப்புமாவுக்கு சர்க்கரை தாங்க தொட்டு சாப்பிடுவோம். நல்லா நம்ம கொஞ்சம் பெரிய வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். வறுத்து எடுத்து வச்சுப்போம் ரவையை. அப்புறம் நல்லா கொதி வர வரைக்குமே இருக்கட்டும். தண்ணி கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம 1 டம்ளர் ரவை எடுக்கிறோம்னா 2 டம்ளர் தண்ணி வச்சு அப்படியே ரவையை தூக்கி கொட்டி 2 கிளறி விட்டோம்னா ஈஸியான உப்புமா வேலை முடிஞ்சிடும். ரொம்ப கைவந்த கலங்க. ராத்திரியில் வந்து எதுவுமே இல்லைன்னு வச்சிங்களேன், கொஞ்சமாக ரவையை போட்டோமா, உப்புமா கிண்ணமா, சுட சுட சாப்பிட்டோமா, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. காலையில் கேசரி, மதியம் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு சிக்கன் குழம்பு, ராத்திரிக்கு வந்து ரவை உப்புமா. இவ்வளோ தான் இன்றைக்கி. ரவை உப்புமா யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னிலாம் அரைக்கலைங்க, சர்க்கரை மட்டும்தான். தொட்டுட்டு சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா மதியம் சிக்கன் சாப்பிட்டாங்க இல்லையா மரவள்ளிக்கிழங்கு, அதுவே வயிறு திருப்தியாக இருக்குது. சரி, இவங்க 2 பேருக்கும் பசி எடுத்துச்சு. இவங்களுக்கு இருக்கிற சிக்கனை வச்சு இருக்கிற சாப்பாடை எடுத்து போடுவோம்.